இனிய வணக்கம். ஸ்டைல் லாஜிக் யூடியூப் சேனல், ஷெஃப் தீனா கொஸ்டின் ஆன்சர்ஸ். நம்ம சென்னையில் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்க போகிறோம், ஓகேவா? அதில் நம்ம என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஈஷா ஃபவுண்டேஷனில் என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன சேலட்டு, அதில் என்னென்ன டிஃபனு, என்னென்ன ரைஸு, என்னென்ன வகையான குழம்பு அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம அந்த ஹோட்டலில் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா வெஜ்ஜு தான், ஓகேவா? ஃபஸ்ட்டு வெஜ்ஜு, அதுக்கப்புறம் மேல் ஃபுல்லில் பார்த்திங்கன்னா நான்வெஜ்ஜு. அமௌண்ட்டு தான் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அமௌண்ட் கிடச்சிச்சின்னா நான் கண்டிப்பாக நானே உங்களுக்கு கூப்பிடுவேன், ஓகேவா? ஓகே, அடுத்த கொஸ்டின்ஸ். ஜெயம் ரவி அகிலன்னு சொல்லிட்டு ஒரு படம், ஓகேவா? அதில் பார்த்திங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளேயில் நான் ஆல்ரெடி ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். பார்த்திங்கன்னா பாண்டவர் பூமி படத்தில் வரக்கூடிய ஸ்க்ரீன் ப்ளே அகிலன் படத்தில் வந்திருக்கும். அது அவங்க சொன்னாங்க, ஓகே இவரோட ஸ்க்ரீன் ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு மறைமுகமாக சொன்னாங்க. ஆனால் இருந்தாலும் ஜெயம் ரவிக்கு கில்ட்டி ப்ரெஷராக இருக்குது, ஓகேவா? இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, எனக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா, ஒரு 10 lakhs பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கில்ட்டி ப்ரெஷர் இருக்காது. உங்களுக்கு ஒரு 5 பட வாய்ப்புகள் இருக்குது, ஓகே? அதனால் நான் சொல்யூஷன் சொல்லிட்டேன். ஒரு 10 lakhs எனக்கு பேமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? நீங்கள் கோவை சரளா மேடம்கிட்ட கொடுத்தாலும் சரி, இல்லை என்னோடய அக்கௌண்ட்டில் நீங்கள் வரவு வச்சாலும் சரி, உங்களுக்கு பெனிஃபிட் உண்டு, ஓகே? சரி, அடுத்த கொஸ்டின். ஆக்டர் விஜய், நான் டிஇஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி ஆரம்பித்து அதுக்கு பொறுப்பாளராக நியமித்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வீட்டுக்கு நான் போனேன். அவர் வீட்டோட கேட்டில் நின்றுட்டுருந்தேன். சரி அவர் வருவான்னு சொல்லிட்டு நானும் வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். அவருக்கு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அவர் கொஞ்சம் ஸ்டக்காகி நின்றுட்டா அப்படி. சரி, அதுக்கப்புறமும் நானும் வந்துட்டேன். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, எடப்பாடி பழனிசாமி தான் அனுப்பி விட்டு அவர் கிண்டல் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் நினச்சிக்கிட்டு தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பித்தா அப்படி. அதுக்கப்புறம் ரொம்ப நாள் கழித்து தான் அவர் தன்னை உணர்ந்தா அப்படி, ஓகேவா? ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், அது ஒரு வேறு விதமாக புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேறு விதமாக செயல்படுறா அப்படி. ஆனால் இதில் என்ன அப்படின்னா, அந்த கட்சி கேன்சல் பண்ணுறதுன்றது ரொம்ப சிரமம்தான். அதனால் அந்த கட்சியை ரன் பண்ணுங்கள், அதுக்கு உண்டான ஃபண்டு நான் கொடுக்குறேன், ஓகே? அதே மாதிரி டிஇஓ கட்சி பார்த்திங்கன்னா இருக்கிற எல்லா கட்சியுமே காப்பாற்றும், ஓகேவா? பன்னீர்செல்வம் இப்போ நல்லா ஒர்க் பண்ணுறா அப்படி. இந்த மோடி ஆகட்டும், ஸ்டாலின் ஆகட்டும், எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும், பல தலைவர்களை பார்க்குறேன் இந்தியாவில். நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்கெல்லாம் யாரோ போடுற மாலைக்காகவும், யாரோ கொடுக்குற காசுக்காகவும், யாரோ பாராட்டுற ஒரு பாராட்டுக்காகவும் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு வேதனைப்படுத்திக்கிட்டு அவங்களோட கேரக்டரே மாறி நடந்துக்கிறாங்க அப்படின்றது எனக்கு நல்லாவே தெரியும், ஓகேவா? அதனாலேயே அவங்க டிஇஓ கட்சி ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இதில் படித்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள கண்டிப்பாக காப்பாற்றுவாங்க, ஓகேவா? அதனால் ஒரு வகையான முகமூடியெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் சுயம்பாக இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு தான் அந்த டிஇஓ, தேவன் எர்த் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு கட்சி, ஓகே? இதில் உறுப்பினர்களுக்கு வரவேற்பு இருக்குது. ஆக்ட்ரஸ் நயன்தாரா அவங்க கேட்டிருந்தாங்க, அவங்களுக்கும் ஒரு வரவேற்பு இருக்குது, ஓகே? சரி, நெக்ஸ்ட்டு கொஸ்டின். செல்வ மாளிகை சேலம், ஓகேவா? ஒரு ஓனர் ரொம்ப நல்ல கேரக்டர், ஆனால் ரொம்ப பேசுகிறதுக்கு கூச்சப்படக்கூடிய ஒரு கேரக்டரு. அங்கே 2 பொண்ணுங்க இருந்தாங்க, அவங்களும் ரொம்ப நல்ல கேரக்டர் தான். ஆனால் அவங்க பேர் எனக்கு தெரியாது. எனக்கு வசதி வாய்ப்பு இருக்கும்போது கண்டிப்பாக நான் உங்களை கூப்பிட்டுக்குவேன். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைச்சிக்கலாம். ஒரு நல்ல ஹஸ்பண்டை தேர்ந்தெடுத்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையை அமைச்சிக்கலாம். எனக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இந்த ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ், அப்துல்லம் டாட்டா கோல்டு ப்ளஸ், அதில் ஓன் ஜுவல்லரிஸ், இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் இருக்காங்க. அதனால் பணிவு தான் உயர்வு தரும், ஓகேவா? ஏதோ இன்றைக்கி 10 lakhs வந்துருச்சு, 1 crore வந்துருச்சுன்னு நம்ம ரொம்ப ஒரு இதாக நினச்சிக்கூடாது, ஓகேவா? பணிவு தான் உயர்வு தரும், ஓகே? மற்றபடி ரைமன் படம் ப்ராசஸில் இருக்குது. எனக்கு எதாவது டெபாசிட் பண்ண ஒரு 10 lakhs கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பட வாய்ப்புகள் இருக்குது, ஓகே? மற்றபடி குட், ஓகே? அப்புறம் பிராண்ட் அம்பாசிடர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமெல்லாம் பெரிய நகை கடைக்கெல்லாம் இருக்கும். சரி, நம்ம செல்வ மாளிகைக்கு அமைக்கலாம்னு சொல்லிட்டு தான் அமைச்சு கொடுத்தேன். அதில் சில எரர் இருக்குது, அதை மட்டும் கொஞ்சம் சரி செஞ்சுருங்க, ஓகே? மற்றபடி குட், ஓகே? சரி, அடுத்த கொஸ்டின். எல்எஸ் ஆட்டோமோட்டிவ், சென்னை ரெகுலா டெக் பார்க், ஓகே?
எரர்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க ஒரு தெலுங்கு பொண்ணு தான் அந்த ரூபா அப்படின்றது. அவங்க அண்ணார் வந்து அடுத்த நாள் பேசினாப்படி இந்த மாதிரி அப்படின்னு. ஏன்னா நான் தான் ஆன்லைன் ஒர்க் பண்ணுறனால நான் இங்கே எல்லா விஷயமும் எல்லாருக்குமே தெரியும். ஓகே, அதனால ஒரு அண்ணார் வந்து பேசினார். சரி, அவங்க ஃபேமிலியே சப்போர்ட் பண்ணுறாங்க. சரி, நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம் புதுசு அப்படின்றனால நானும் பேசினேன், அவங்களும் பேசி பழகினாங்க. ஆனால் அதில் சில எரர். ஓகே, சரி, நானும் அமைதியாக இருந்துட்டேன். ஆனால் கீழே நான் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஓனர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு சங்கடப்பட்டாப்படி. எனக்கு 10 நாள் சேலரியே இல்லாமல் பண்ணிட்டாப்படி. ஒரு 4000 பணம் போயிடுச்சு. ஓகே, அது இல்லாமல் தேவையில்லாமல் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகேவா, இதுதான் எரர். மற்றபடி என்னென்னா விடாத கருப்புன்ற மாதிரி என்னை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற அவசியமெல்லாம் ஒன்றும் கிடையாது. என் நம்பர் உங்ககிட்ட இருக்குது, நீங்கள் தாராளமாக ஃபோன் பண்ணி பேசலாம். இல்லை இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நான் ஃபோன் பண்ணேன், ஆனால் நீங்கள் அதை மிஸ்யூஸ் பண்ணுறீங்க. ஓகேவா, ஏன்னா கவர்மெண்ட்டு நீங்கள் கவர்மெண்ட்டில் போய் என்ன இது பண்ணிங்கன்னா, கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா அது வேலைக்கு ஆகாது. ஏன்னா கவர்மெண்ட்டு தான் ஓகேவா, அதனால் கொஞ்சம் டீசெண்டாக ஜென்டிலாக நடந்துக்குங்க. இல்லை அப்படின்னா உங்கள் வாழ்க்கை துணை நீங்களே அமைச்சிக்கோங்க. அதுக்கான சுதந்திரத்தை நான் எப்பவுமே இந்தியா பிரஜைகளுக்கு நான் கொடுக்குறேன். ஓகேவா, யாரோட தனிப்பட்ட சுதந்திரத்துலேயும் நான் எப்போவுமே தலையிட மாட்டேன். ஓகேவா, அதனால் புரிஞ்சு கொஞ்சம் மெச்சூரிட்டியாக நடந்துக்குங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின், கவர்மெண்ட் ஒர்க் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்குது. இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, ஜனாதிபதியோ பிரதமரோ முதல்வரோ, அதாவது என்னென்னா மோடிஜியோ ஸ்டாலினோ யாரோ வந்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன ஒர்க் அப்படின்றத நான் சொல்லிடுவேன். அதை நீங்கள் ஒரு பேப்பரில் எழுதி அதை ஒரு மீடியாவில் போய் சொல்லிட்டிங்கன்னா அப்புறம் மீடியாவில் அதை பார்த்துட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் அதை அப்ளை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவ்வளோதான், சிம்பிள் கவர்மெண்ட் ஒர்க்கு தான். இதை நம்ம செஞ்சாலே போதும், இந்தியா வல்லரசு நாடாக மாறிடும். ஓகே, ஒரு குழப்பம் தேவையில்லை. அதே மாதிரி டெய்லியும் கவர்மெண்ட் ஒர்க் செய்யணுமா அப்படின்றதும் கிடையாது. நமக்கு சுதந்திரம் இருக்குது. நைட்டு 12 மணிக்கு கூட கவர்மெண்ட் ஒர்க் நம்ம செய்யலாம். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு சுதந்திரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இங்கே ஒரே பாதையில் போய் இருக்கமா அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல் நல்லா சுதந்திரமாக மகிழ்ச்சியாக தைரியமாக ஒரு ஆனந்தமாக ஒர்க் பண்ணால் தான் ஒரு நாடு வல்லரசாகும். வல்லரசானதுக்கு அப்புறமா அந்த நாடு ஸ்டேபிளாக நிலச்சி நிற்கணும். ஓகே, அதுக்காக நம்ம செயல்படணும். ஓகே, மற்றபடி கவர்மெண்ட்னால் இளக்காரமாக நினைக்காதீங்க. கூடிய விரைவில் எல்லா வசதியும் நம்ம செய்யலாம். ஓகே, நேரில் வாங்க பேசிக்கலாம். சரி, ஓகே, see you next video. Bye.